அடுத்து பாட வர்றது யாரு? ரோஷன் and பார்வதி. அத்தைக்கு பிறந்தவளே, ஆளாகி நின்றவளே, பருவம் சுமந்து வரும் பாவாடை தாமரை, பட்டாம்பூச்சி பிடித்தவள் தாவணிக்கு வந்தது இப்போ மூன்றாம் பிறையதி, முழு நிலவானது இப்போ மௌனத்தில் நேரதான் யாழ்தான் கேட்பதப்போ. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஓடக்கர வளவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிற்கிற, பருத்தி தாவி வந்த சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா. உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது, அடவோட தண்ணி உப்பு தண்ணியாகாது. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலங்கர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. மாமனே உன்னைத் தாழாம வட்டியே தோறும் பொங்காம, பாவி நான் பருத்தினாரோ போனேனே. காகந்தா கத்தி போனாலும் கடவுதா சத்தம் போட்டாலும் ஓ முகம் பக்கம் ஓடி வந்தேனே. ஒத்தையில் ஓடக்கரையோரம் கத்தியும் பேசுன்னேனே, ஒத்தையில் ஓடும் ரயிலோரம் கத்தியும் பேசுன்னேனே. உந்தரையில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே. முத்து மாமா என்ன விட்டு போகாது, என் ஒத்த உத்திரு போனா மீண்டும் வராது. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலங்கர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஓடக்கர உழவு காத்துல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிற்கிற, பருத்தி தாவி வந்த சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா. உள்ள சொந்தம் என்ன விட்டு போவாரு, அடோட தண்ணி உப்பு தண்ணி யாரு. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலங்கர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ரெண்டு பேரும் அழகா பாடுனீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ரோஷன், பார்வதி, சார் அந்த ஹமிங்கில் நீ வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் கேப் எடுக்கணும், அப்போதான் நீ சஸ்டெயின் பண்ண முடியும். பட்டாம்பூச்சி பிடித்தவள் தாவணிக்கு வந்ததெப்போ மூன்றாம் பிறையதி, முழு நிலவானதெப்போ எப்போ மா, அந்த இடத்துல சின்ன பிரீத் எடுக்கணும். முழு நிலவானதெப்போ மௌனத்தில் நீ இருந்த யாழ்தான் கேட்பதிப்போ. ஆத்தங்கர மரவே, அரச மர இலை. அந்த பிரைட்னஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 times ரஹ்மான் சார் அது மிக்ஸ் பண்ண வச்சார். அதாவது அது அந்த பிளேஸ்மெண்ட் நீங்க நல்ல உங்களால எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ அந்த ஹமிங்ல த்ரோ பண்ணுங்க. அங்க கட் பண்ணிட்டு ஆத்தங்கர மரவே, அரச மர இலையே, அதாவது அப்படி கடிச்சு பாடின மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நைட்டு 2:30 மணிக்கு பாடணும் இது இந்த பாட்டு. இந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ எங்கள் போன்ற கலைஞர்களுக்கு கொடுத்து என்கரேஜ் பண்ண ரஹ்மான் அவர்களுக்கு நன்றி. ரோஷன், பார்வதி, ஃபென்டாஸ்டிக் சிங்கிங். தேங்க்யூ சார். நல்லா பாடிருக்கீங்க கண்ணு. காட் பிளஸ். ரெண்டு பிள்ளைங்களும் ரொம்பவே நல்லா பாடினீங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலி பெர்ஃபெக்ட் ரெண்டேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் அந்த ஒரிஜினல் சாங்ல மனோ சார் சொன்ன மாதிரி அந்த டைனாமிக்ஸ், அந்த சாஃப்ட்ல போய் மொல்ல அப்படி அதை போய் அதை பில்டப் பண்ணி
ஃபைனலி கடிச்சு வெத்தலை கடிச்சு துப்புற மாதிரி அதை வந்து ஒரு பவரோட அந்த பல்லவியில திருப்பி பாடுறது, அந்த ஆட்டிடியூடு ரொம்ப வரலன்னா கூட ஃபென்டாஸ்டிக் டெவலப்மெண்ட், பிரில்லியன்ட். ரொம்ப நல்லா பண்ணிருக்க பார்வதி. You're a slow beginner, but definitely slow and steady wins the race. I'm convinced now. அட்லீஸ்ட் வின்னரா இல்லைன்னா கூட அந்த கடைசி 4 கடைசி 3 நான் டெஃபினட்டா இருப்பேன் அப்படின்றதுக்கு வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் அழகா பாடுற. ஃபென்டாஸ்டிக். கீப் இட் அப், கீப் இட் அப். ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதிலுறங்க கிளியே, ஓட கர பரவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிக்கிற, பருத்தி தாப்பி வந்து சண்டையிடு அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா, உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது, அளவோட தண்ணி உப்பு தண்ணி ஆகாது.